வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இதிலிருந்து எவ்ரி இயர் நீட் எக்ஸாமில் மினிமம் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு கொஷின் என்ன டைப்பில் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்குது. இதிலிருந்து கேட்கக்கூடிய அந்த நியூமெரிக்கல் கொஷினை சால்வ் பண்ண நமக்கு என்னென்னலாம் ஃபார்முலா தேவை அப்படிங்கிறத இப்போ லிஸ்ட் பண்ணிடுறேன். ஃபார்முலா லிஸ்ட்டு இல்லாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை பிடிஎஃபாக நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வேரியஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸுக்கு உள்ள ரிலேஷன் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்கேல் கொடுத்துட்டு அதை ஃபேரன்ஹீட்டாக மாற்றணும் அப்படின்னா இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இதிலிருந்து எல்லா ஸ்கேலுக்கும் ரீமர் ஸ்கேல், அடுத்து ரேங்கின் ஸ்கேல், அதுக்கடுத்து கெல்வின் ஸ்கேல் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஈக்குவேஷன் ஆர் ஃபார்முலா வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் சிங்கிறது செல்சியஸ் ஸ்கேல், எஃப்ங்கிறது ஃபேரன்ஹீட்டில். ஒன்றில் கொடுத்துட்டு இன்னொன்றில் மாற்ற சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். 5 ஸ்கேலுமே இதில் கொடுத்துட்றேன். ஆறுங்கிறது ரீமர், ஆர்ஏங்கிறது ரேங்கைன், கே உங்களுக்கு தெரியும் கெல்வின். அடுத்து தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். லீனியர்னாலே லென்த்தில் நடக்கக்கூடியது. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து L2ல் வரும். நான் கோஎஃபிஷியன்ட்டுக்கு எழுதுகிறேன், ஆல்ஃபாக்கு எழுதுகிறேன். ∆L/L × ∆T. இதில் லென்த்து வச்சு கேட்குறாங்க அப்படின்னா L2 = L1 ஒரிஜினல் லென்த்து இன்ட்டு 1 + ஆல்ஃபா ∆T சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா எக்ஸ்பான்ஷன் டியூ டு டெம்பரேச்சர் ரைஸ் பீட்டா = ∆A/ ஒரிஜினல் ஏரியா இன்ட்டு ∆T. லீனியர் எழுதுன மாதிரியே இதில் ஏரியா 2 = ஏரியா 1 நீங்கள் மாற்றி எழுதுனா எழுதிக்கலாம். நம்ம கோஎஃபிஷியன்ட் தான் அடிக்கடி கேட்குறனால அதையே வச்சு நான் ஃபார்முலாவாக உங்களுக்கு கொடுத்துறேன். வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கு காமா எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தது 1 டைமென்ஷனல், ஏரியாங்கிறது 2 டைமென்ஷனல், வால்யூங்கிறது 3 டைமென்ஷனில் உள்ளது. அவ்வளோதான். ∆T. இதில் ஆல்ஃபா பீட்டா காமாக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா = β/2 which is again equal to γ/3 இருக்கும். இது ஆல்ஃபா பீட்டா காமாக்கு உள்ள ரிலேஷன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, we know that ∆Q = ms ∆T. இதிலிருந்து எஸ்ஸுக்கு எழுதிக்கணும். எஸ் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, 1/m × ∆Q/∆T. இதுவே மோலாரில் கேட்குறாங்க அப்படின்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா அதை சியில் சொல்லுவோம். எஸ்ஸுக்கு பதிலாக சி சொல்கிறேன். 1/μ ∆Q/∆T. இங்கே மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். மாஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லேட்டன்ட் ஹீட்டு Q = mLங்கிறது நமக்கு தெரியும். இதிலேருந்து லேட்டன்ட் ஹீட் L = Q/m. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, அதிக கொஸ்டின் கேட்கக்கூடியது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து. இந்த ஃபார்முலா தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம்.
KA into T1 minus T2 by L. கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏரியா வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, T1 T2ங்கிறது டெம்பரேச்சர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுங்கிறத எழுதணும். T2 மைனஸ் T1 போட்டக்கூடாது. டெம்பரேச்சர் கண்டக்ஷன் வந்து T1 வந்து T2க்கு போகிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வீட்மேன் ஃப்ரான்ஸ் லா. இது நமக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குது அப்படின்னா K பை சிக்மா ப்ரொபோஷனல் டு T. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், K பை சிக்மா T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். KT உங்களுக்கு தெரியும். இதில் சிக்மாங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, K தெர்மல் கண்டக்டிவிட்டி, T டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு கரண்ட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா RH இஸ் ஈக்குவல் டு L பை K இன்ட்டு A. நெக்ஸ்ட்டு ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா. இது நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குதுன்னா, பிளாக் பாடி பொறுத்தளவில் E ஈக்குவல் டு E ப்ரொபோஷனல் டு ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், E ப்ரொபோஷனல் டு T பவர் 4. இதில் இருந்துட்டு நம்ம E ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா சிக்மா T பவர் 4னு போடலாம். இங்கே சிக்மாங்கிறது ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ ஒரு வருஷம் நீட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஈக்குவல் டு 567 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8, 5678 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் கெல்வின் பவர் 4. இதுவே நான் பிளாக் பாடிஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. E ஈக்குவல் டு ஸ்மால் e இன்ட்டு சிக்மா T பவர் 4னு வரும். இங்கே ஸ்மால் e அப்படிங்கிறது எமிசிவிட்டி. நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இது ரேட் ஆஃப் கூலிங்க்கான ஃபார்முலா கொடுக்குது. ரேட் ஆஃப் கூலிங் dQ பை dt ஈக்குவல் டு மைனஸ் K இன்ட்டு டிகிரிஸ் இன் டெம்பரேச்சர்னால மைனஸ் போட்டிருக்கோம், K இன்ட்டு T மைனஸ் TS. சில புக்கில் T2 மைனஸ் T1 இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே Tங்கிறது பாடியோட டெம்பரேச்சர், TS அப்படிங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர். வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு லாம்டா மேக்ஸிமம் கரஸ்பாண்ட் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண ஃபார்முலா மட்டும் போதும். இது ரொம்பவே ஒரு சின்ன டாப்பிக்கு. ஏற்கனவே பல்க் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரை நம்ம 3 டாப்பிக்காக சாலிட் ப்ராப்பர்ட்டிஸு, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டின்னு பிரிச்சிருக்கோம். இது டாபிக் வைஸ் ஒரு சின்ன யூனிட் தான். இருந்தாலும் ஒரு கொஷின் கண்டிப்பாக இதிலேருந்து கேட்குறாங்க. இந்த 3லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்ளூயிட்லேருந்து ஒரு கொஷனும் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு கொஷனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மினிமம் ஒரு கொஷின் ஈஸியான கொஷின் பேப்பராக இருந்துச்சுன்னா 2 கொஷின் கேட்கறது கூட சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணலாம், முக்கியமான டாபிக், அதிக கொஷின் கேட்கக்கூடிய சான்ஸ் உள்ள டாபிக் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து கேட்கக்கூடிய கொஷின், காப்பர் ராடு 88 சென்டிமீட்டர், அலுமினியம் ராட் ஆஃப் அன்னோன் லென்த்து கொடுத்துட்டு அந்த லென்த்து தான் கேட்குறாங்க. அலுமினியம் ராடுக்கு லென்த் வேணும். அண்ட் இந்த 2 ராடும் ஹாவ் தயர் இன்க்ரீஸ் இன் லென்த் இண்டிபெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இந்த வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும். ஹாவ் தயர் இன்க்ரீஸ் இன் லென்த்து, ரெண்டோட லென்த்லேயும் இன்க்ரீஸ் இருக்குது. L1ங்கிறது L2 ஆகுது. இண்டிபெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டெல் T அதை இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஈவன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் கூட 2 ராடோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ முக்கியமான கீ ஐடியா அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன்
length or increase in length is independent of increase in temperature அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க கீவேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா even if temperature changes both rods show equal expansion அப்படிங்கிறதா இதுக்கு மீனிங். அதாவது expansion must be equal for same del t வந்து சேமாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ரெண்டுலையும் சேமாக எக்ஸ்பேன்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன தெரியும், லீனியர் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ஃபாக்கான ஃபார்முலா வந்து del L பை ஒரிஜினல் லென்த் இன்ட்டு del tன்னு தெரியும். நான் இதிலேருந்து del Lன்னு ரீஅரேஞ்ச் பண்ணால் ஆல்ஃபா எல் del tன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதில் தான் கிவன் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபார் சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு del L of copper is equal to del L of aluminum இல்லையா? both the rods have their increase in length is independent of increase in temperature. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் சப்ஸ்டியூஷன் போயிடலாம். alpha of Cu and del L என்னங்கிறது எழுதுகிறேன். length increase of copper and del T வந்து காமன், ஒரே del Tக்கு ரெண்டும் ஈக்குவலாக ரைஸ் ஆகுது. அப்போ ஆல்ஃபா ஆஃப் அலுமினியம் லென்த் ஆஃப் அலுமினியம் del T காமன். ஸோ இப்போ நான் என்ன காமனாக del T கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணும், லென்த் ஆஃப் அலுமினியம் ராடு வேணும் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் Cu L of Cu by alpha of Al. கொடுத்துருக்க வேல்யூஸ்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.7 into 10 power minus 5 into 88 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏபிசிடி சென்டிமீட்டர் இருக்குது. நான் இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் திரும்ப ஒரு தடவை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அகெயின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2.2 into 10 power minus 5. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் எனக்கு லென்த் ஆஃப் அலுமினியம் வந்து 68 சென்டிமீட்டர் கிடைக்குது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆல்ஃபா 1 வந்து பிராஸுக்கு, ஆல்ஃபா 2 வந்து ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் பிராஸ் அண்ட் ஸ்டீல் ராட் வந்து L1 L2ன்னு கொடுத்துட்டு இஃப் L2 மைனஸ் L1 இஸ் மெயின்டைன்டு சேம் ஃபார் ஆல் டெம்பரேச்சர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஹோல்ஸ் குட், எந்த ரிலேஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, எல்லா டைம்லேயுமே த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லென்த்து, இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. L1 ராடு சம் அதர் லென்த்துக்கு போயிடும், L2 ராடு சம் அதர் லென்த்துக்கு போயிடும். நம்ம L2 மைனஸ் L1ல் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதுதான் L2 டேஷ் மைனஸ் L1 டேஷ்லேயும் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் மீதி எது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டு டிஃப்ரெண்ட் லென்த்து தேவைங்கிறனால நான் del L del T வச்சு பண்ண போகிறதில்ல, L1 L2ன்னு மாற்ற போகிறேன். லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஃபார்முலாவில் நமக்கு என்ன தெரியும், L2 ஈக்குவல் டு L1 1 ப்ளஸ் ஆல்ஃபா del Tன்னு நமக்கு ஒன்று தெரியுமா. இப்போ இதில் L1 L2ங்கிறது இனிஷியல் லென்த்து ஃபைனல் லென்த்துன்னு கொடுத்துருப்போம். ஆனால் ரெண்டு ராடுக்கு இவங்க L1 L2ன்னு கொடுத்துட்டனால நான் இதை ஃபஸ்ட்டு ராடுக்கு என்னென்னு எழுதிக்கிறேன், அதோட இனிஷியல் லென்த் L1 இருந்துச்சு அப்படின்னா இதே ஃபார்முலாவில் அதோட ஃபைனல் லென்த்து L1 டேஷ்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி L2ங்கிற ராடுக்கு இனிஷியல் லென்த்து L2 இருந்துச்சுன்னா ஃபைனல் லென்த்தை L2 டேஷ்னு எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் ஆல்ஃபா del T. இதில் ஆல்ஃபா 1ங்கிறது ஃபஸ்ட்டு ராடுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன், ஆல்ஃபா 2ங்கிறது செகண்ட் ராடுக்கான
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ கிவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, L2 டேஷ் மைனஸ் L1 டேஷ் சேஞ்ச் இன் டிஃப்ரென்ஸ் இன் லென்த்து between the two rods எப்பயுமே சிமிலராக மெயின்டைன் பண்ணுறாங்க, சேம் அட் ஆல் டெம்பரேச்சர். அதான் டெல்டி மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், L2 மைனஸ் L1 ரெண்டுக்குமே நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். L2 டேஷ்ங்கிறது என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம், L2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 டெல்டின்னு எழுதியிருக்கோம். மைனஸ் L1 டேஷ்க்கு என்ன எழுதியிருக்கோம், L1 1 ப்ளஸ் ஆல்ஃபா 1 டெல்டின்னு எழுதியிருக்கோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம், L2 மைனஸ் L1. இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம், L2 ப்ளஸ் L2 ஆல்ஃபா 2 டெல்டி மைனஸ் L1 மைனஸ் L1 ஆல்ஃபா 1 டெல்டி ஈக்குவல் டு L2 மைனஸ் L1. இப்போ இந்த L2 இந்த L2 கட் பண்ணிக்கலாமா, இந்த மைனஸ் L1 இந்த மைனஸ் L1 கட் பண்ணிக்கலாமா. ஓகே, அப்போ L2 ஒரே நிமிஷம், மீதி என்ன இருக்குது, L2 ஆல்ஃபா 2 டெல்டி ஈக்குவல் டு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும் L1 ஆல்ஃபா 1 டெல்டி. அப்போ இதை ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் உள்ள மாதிரி பார்த்தோம்னா ஆல்ஃபா 1 L1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 L2ன்னு வருது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியிலிருந்து குவான்டிட்டிஸ் of heat required to rise the temperature of two solid copper sphere of radiusல மட்டும் டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே காப்பர் தான். அந்த ரேடியஸ்க்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க த்ரூ 1 Kelvin. ஸோ இதுதான் டெஃபினிஷனு. அப்போ நமக்கு டெல் கியூக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷனுங்கிறது நமக்கு தேவை. ஏன்னா ரேடியஸில் தான் இங்கே சேஞ்ச் இருக்குது, ரேடியஸ்க்கு நடுவில் தான் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. we know that del q ஈக்குவல் டு ms டெல்டிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த மாஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு எஸ் இன்ட்டு டெல்டின்னு மாற்றிக்கலாமா. இப்போ இவங்க கொடுத்தது வந்து காப்பர் ஸ்பியர்ஸு. அப்போ ஒரு சாலிட் ஸ்பியருக்கான வால்யூம் என்ன, 4/3 பை ஆர் கியூபு, டென்சிட்டி எஸ் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி டெல்டின்னு கொடுத்துடலாம். இதுதான் டெல் கியூ. இதிலேருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, டெல் கியூ ஈக்குவலாக ப்ரொபோஷனல் மாற்றிக்கிறேன், ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப். ஓகேவா, இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு. இந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து அவங்க கேட்ட ரேஷியோ எடுத்துடலாம். அப்போ நான் ரேஷியோவை எழுதுனா del q1 by del q2 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், r1 by r2 த ஹோல் க்யூப்னு எழுதலாமா. r1க்கு பதிலாக அதை ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1.5 r2ன்னு கொடுத்துருக்காங்க, பை r2 அப்படியே பண்ணிக்கிறேன், ஹோல் க்யூப் எழுதிக்கலாம். r2 கட் பண்ணிக்கலாம். 1.5 க்யூப் எடுத்தால் எனக்கு ஃப்ராக்ஷனில் டெசிமலில் வரனால நான் 1.5 3/2 எழுதிக்கலாமா, வேல்யூ மாறாது. ஓகே, இது வந்து 27/8. இதுதான் del q1 by del q2க்கான ரேஷியோ. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, க்யூக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம இந்த ரேஷியோ ஸ்டெப்புக்கு டைரெக்டாக வந்துடலாம். சேஞ்ச் ஆஃப் ஹீட்லேருந்து ஒரு நியூமரிக்கல், எ பீஸ் ஆஃப் ஐஸ் ஃபால்ஸ் ஃப்ரம் ஹைட்டு. அப்போ அதோட டாப் ஹைட்டில் அதுக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடணும், ஆஃப் mgh. இட் மெல்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன்லி 1/4, தட் இஸ் 1/4 ஹீட் ப்ரொடியூஸ்டு இஸ் அப்சார்ப்டு பை த ஐஸு. ஆனால் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் அது ஐஸாக மெல்ட் ஆகிறதுக்கு 1/4 எனர்ஜி தான் யூஸ் பண்ணியிருக்கு, தட் இஸ் 1/4 ஆஃப் mgh தான் யூஸ் பண்ணி, அதாவது அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு அண்ட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் டியூரிங் இட்ஸ் ஃபால்.
and all energy of ice gets converted into heat during its fall. Okay, the value of H என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா வந்து நமக்கு என்ன தெரியும், அட் மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து mgh அப்படிங்கிறது தெரியும். ஹீட் அப்சர்ப்ட் ஃபார் ஐஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னா இந்த எனர்ஜியில் 1/4 எடுத்திருக்கு. எடுத்ததுனால அது என்னவாயிருச்சு அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்குன்னா அங்கே லேட்டன் ஹீட்டையும் அது எடுத்திருக்கோம். லேட்டன் ஹீட்டுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், del Q ஈக்குவல் டு mlன்னு தெரியும். ஸோ நம்ம ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? 1 ஈக்குவல் டு 2ங்கிறது நமக்கு தெரியுது, ரெண்டுமே del Qங்கிறனால. அப்போ 1/4 mgh ஈக்குவல் டு mlன்னு பண்ணிக்கலாம். மாஸ் கட் பண்ணிக்கலாம். ஹச் தான் நம்ம கேட்குறனால 4l/gன்னு வருது ஃபார்முலா. ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 4 × 3.4 × 10⁵/g வேல்யூ அவங்க 10 கொடுத்துட்டாங்க. m/s²க்கு பதிலாக Nm/kg. அதுவும் ஸ்டாண்டர்ட் யூனிட் தான், SI யூனிட் தான். சிம்பிளிஃபை பண்ணால் 136 × 10⁻³ மீட்டர்ஸ்னு வருது. ஆப்ஷன்ஸில் இருக்கிறனால நான் கிலோமீட்டர்னு எழுதிக்கிறேன். கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது. கால்குலேஷன் பார்ட் ஒரு தடவை பண்ணிடுங்க, கண்ணில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். பண்ணால் அதுக்கு என்ன டைம் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கால்குலேஷன்ஸு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு எக்ஸாமில் பண்ணும்போது அந்த ஸ்பீட் கிடைக்கும். இங்கே வந்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கால்குலேஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன்லாம் பண்ணி டக்குன்னு அந்த கேப்பில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 2 கொஷின் பார்த்துடலாம். ஓகே, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த யூனிட்டை பொறுத்தளவில் அதிக கொஷின் கேட்கக்கூடிய டாபிக் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். இந்த கொஷின் 2025 கேட்ட கொஷின் பாருங்கள். த்ரீ ஐடென்டிக்கல் ஹீட் கண்டக்டிங் ராட்ஸு 3 இருக்குது, ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் as shown in figure. The rods on the sides have thermal conductivity. ரெண்டு சைடில் உள்ளதுக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K இருக்குது, மிடில் உள்ளதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி K இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த காம்பினேஷன் இந்த 2Kங்கிறது வந்து ஒரு 3T டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரைட் ஹேண்டில் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் T. அதர்வைஸ் இது வந்து தெர்மலி இன்சுலேட்டட். இந்த 2 டெம்பரேச்சரை தவிர இந்த டோட்டல் சிஸ்டம் வந்து தெர்மலி இன்சுலேட்டட் ஃப்ரம் அவுட் சைடு. அப்படின்னா வெளியே இருந்து உள்ள ஹீட் வராது, உள்ளே இருக்க ஹீட்டு வெளியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒன்லி ஹீட் சப்ளை வந்து இந்த 3T அண்ட் T தான். நடுவில் உள்ள 3 கண்டக்டிங் ராடுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. அதுவும் கம்பேர் பண்ணி K 2K அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் இந்த டெம்பரேச்சர் ஜங்ஷன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த 2க்கு நடுவில் T1 டெம்பரேச்சர், இந்த 2க்கு நடுவில் T2 டெம்பரேச்சர். இங்கேருந்து ஹீட்டு ஃப்ளோ ஆகும் இல்லையா, அப்படி ஃப்ளோ ஆகும்போது இங்கே T1 டெம்பரேச்சர், இங்கே T2 டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அப்படின்னா T1/T2க்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் ஃபிசிக்ஸே ரொம்ப கம்மி, கான்செப்டே இந்த கொஸ்டினில் ரொம்ப கம்மி. நமக்கு டைரெக்டாக ஹெச்சுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்முலா தெரியும். அதை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன்ஸ் நம்மளால் என்ன ஃபார்மேட்டில் முடியுமோ பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணால் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நமக்கு என்ன தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஹெச் ஃபார்முலா KA × T1 - T2/L தெரியும். இவங்க கொடுத்துருக்க கான்செப்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், சின்ஸ் ஆல் ராட்ஸ் வந்து ஐடென்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க அண்ட் கனெக்டட் இன் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியமான கீவேர்ட்ஸ். கனெக்டட் இன் சீரீஸாக இருந்துச்சுன்னா தென் A and L ஆர் சேம். ஓகேவா? A and L வந்து சேமாக இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜங்ஷனுக்கு நான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு எழுதுகிறேன். இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 3T, அதுக்கு அடுத்த டெம்பரேச்சர் T1, நடுவில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து 2K. அப்போ நான் என்ன எழுதலாம்,
2KA ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T1ங்கிறது 3T minus T1 by L எழுதிக்கலாம், which is equal to இந்த ஜங்ஷனுக்கு மட்டும் பாருங்கள், தெர்மல் கண்டக்டிவிட்டி K, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T1, ரெண்டாவது டெம்பரேச்சர் T2, KA T1 minus T2 by L, Lலும் Aவும் காமன்னு சொல்லிட்டோம். இந்த டெர்மினல் மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் T1, கடைசி உள்ள டெம்பரேச்சர் T, தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K. இது ஸ்டெடி ஸ்டேட்டுன்னு சொன்னனால நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ தேர்ட் டெர்மினல் வந்து இதுவும் ஸ்டெடியாக இருக்கனால இதோட வேல்யூ T2 மைனஸ் T ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது பை L. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மை வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ரெண்டுலேருந்துமே நான் KA L கட் பண்ணிக்கலாம், மூணுலேயுமே காமன் KA L கட் பண்ணிக்கலாம். இந்த 2-ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம்னு வைங்க, உள்ளே கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், 6T minus 2T1 equal to T1 minus T2 கிடைக்குமா? அப்போ இதை நான் இன்னொரு மாதிரி எனக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வைங்க. 2T1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 3T1 ஆயிரும். 3T1 மைனஸ் T2 3T1 minus T2 equal to 6T. Let this be equation 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்மை கம்பேர் பண்ணுங்கள். T1 minus T2 equal to 2T2 minus Tன்னு வருதா? இதை எப்படி மாற்றலாம்? அந்த Tயை வந்து அதே பக்கம் வச்சுக்கலாம். T1 மைனஸ் இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 2T2, அப்போ மொத்தமாக மைனஸ் 3T2 ஈக்குவல் டு மைனஸ் Tயா? இல்லை, வெளியேருந்து ஒரு 2 போகிறனால இங்கேயே வந்து ஒரு 2 வந்திருக்கும் இல்லையா, இங்கே 2Tன்னு இருக்கும். இப்போ மைனஸ் 2T. let this be equation 2. செக் பண்ணிக்கவா? T1 minus 3T2 minus 2T. ஓகே, இப்போ எதெல்லாம் கட் ஆகும்? கட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஈக்குவேஷன் 1 எழுதுகிறேன். 3T1 minus T2 equal to 6T2. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 2-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வருது? 3T1 மைனஸ் 9T2 ஈக்குவல் டு மைனஸ் 16 வந்துடும். கரெக்டாக? ஈக்குவேஷன் 2-ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3T1 மைனஸ் 9T2 மைனஸ் 60. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணால் 60 மைனஸ் 60 கட் ஆயிடுது. அப்போ 6T1 மைனஸ் 10T2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இல்லை 6T1 ஈக்குவல் டு 10T2ன்னு எழுதலாம். இல்லைனா T1 by T2 ஈக்குவல் டுன்னு எழுதுனா T1 by T2 10/6ன்னு வரும். 10/6 சிம்ப்ளிஃபை பண்ணால் 5/3ன்னு வருது. ஆப்ஷனில் இருக்கா? 5/3 இருக்குது. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் 3ங்கிறது கரெக்ட் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இவங்க ஸ்டெடி ஸ்டேட்டில் கொடுத்தனால ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் மாதிரி மூணுலேயுமே தெர்மல் கண்டக்டிவிட்டி வச்சுக்கிட்டு தெர்மல் கண்டக்டிவிட்டியும் A அண்ட் L காமனாக வச்சுக்கிட்டு ஈக்குவேட் பண்ணுறோம். இதிலேருந்து ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் எந்த ரெண்டு டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன், இதை எடுத்து கூட ஒரு ஈக்குவேஷன் வச்சு எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம்.
சால்வ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறதுல T1 T2க்கு வேல்யூ கொண்டு வந்துட்டு ரேஷியோ எடுத்தால் ஈஸி. நான் வேல்யூ கொண்டு வரதுக்கு முன்னாடி எனக்கு ரேஷியோவே வந்துடுச்சு நான் எடுத்த ஈக்குவேஷன்ஸ்க்கு. இந்த மாதிரினா டேரெக்டாக நம்ம பண்ணிட்டு போகலாம். இன்னும் டைம் வந்து நமக்கு மிச்சமாகும். டூ 2024 assess and reason type question given below two statements. Okay, assess and என்ன கொடுக்குறாங்க, houses are made concrete roof overlaid with foam keep the room hotter during summer. foams வந்து எதுக்கு வைக்கிறாங்க, to keep the room hotter during summerனு கொடுக்குறாங்க. ரீசனில் பாருங்கள், the layer of foam insulation prohibits heat transfer as it contains air pockets. இங்கே வந்து ஜஸ்ட்டு நமக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும். ரூஃப்ஸ் ஓவர்லைடு என்ன பர்பஸ்ஸு அப்படின்னா, வித் ஃபோமு மேக்ஸ் ரூம் கூலர், அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கொடுத்துருக்கூடிய அசஷன் ராங்கு. ரீசன் பாருங்கள், layer of foam insulation prohibits heat transfer as it contains air pockets, smaller capillary மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறனால இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸு. ரீசன் வந்து ட்ரூவாக இருக்குது, அசஷன் ஃபால்ஸு. அப்போ கொடுத்துருக்கூடியதில் ஆன்சர் ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ, பி மேட்ச் ஆகுது. Two rods A and B of different materials are welded together as shown in figure. Their thermal conductivity K1 K2 கொடுத்துட்டாங்க. The thermal conductivity of the composite rod equivalent thermal conductivity என்னன்னு கேட்குறாங்க. டைரக்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா பாருங்கள், இந்த லென்த் வைஸு ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, திக்னஸும் சிமிலராக கொடுத்துருக்காங்க, சிமெட்ரியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we know that K ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, K1 A1 ப்ளஸ் K2 A2 பை A1 ப்ளஸ் A2. இது K ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா. இங்கே நமக்கு என்ன தெரியுது, ஈச் ராட் ஹேஸ் ஈக்குவல் வித்து அண்ட் ஈக்குவல் ஏரியா பர்பண்டிகுலர் டு ஹீட் ஃப்ளோ. ரெண்டுக்கு நடுவில் உள்ள காண்டக்டிங் ஏரியா பாருங்கள், அதுவும் ஈக்குவல், அதாவது சிமெட்ரியாக இருக்குது. தட் இஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேம் அப்படிங்கிறது நமக்கு டயக்ராம் பார்த்தாலே புரியுது. therefore A1 equal to A2 equal to let us take common A. அப்போ K ஈக்குவலண்ட் என்னவா வரும், K1A ப்ளஸ் K2A பை A ப்ளஸ் A. காமன் A நியூமரேட்டில் அவுட் வெளியே எடுத்தோம்னா K1 ப்ளஸ் K2ன்னு வந்துடும், டினாமினேட்டில் 2Aன்னு வந்துடும், ஏ கட் பண்ணிக்கலாம். ஸோ K ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இல்லை, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காம்போசிட் ராடு அப்படின்னா K1 ப்ளஸ் K2 பை 2. இதெல்லாம் டைரக்ட் ஃபார்மா டைப் கொஷின்னு. ஆன்சர் தெரிஞ்சால் டைரெக்டாக கூட நீங்கள் டிக் அடிச்சுட்டு போயிடலாம். கொடுத்துருக்கூடியதில் ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். தெர்மல் கண்டக்டிவிட்டியில் ஃபார்முலா லிஸ்ட் பண்ணிட்டேன். தேவைப்படுறவங்க பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், இது அப்படியே ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி வைக்கிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொஷின்ஸ் அனுப்புவோம். டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட டீட்டெயில் டெஸ்ட் அனாலிசிஸ் ஸ்கோர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ப்ளஸ் டீட்டெயில்டு சொல்யூஷனும் கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஃபார் ஆல் யூனிட்டு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, மல்டிபிள் டெஸ்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.